ஆர்பிஐலேருந்து நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் நியூஸ் கிடைச்சிருக்கு ஃபிரெண்ட்ஸ். இதில ஒரு குழப்பமும் இருக்கு, ஒரு பெனிஃபிட் இருக்கு. இந்த ஸ்கிரீன்ஷாட்ட நம்ம டிஎன் பேங்கர்ஸ் டெலகிராம் குரூப்ல குடுத்துருக்கேன். நீங்க டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாம இருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட். இதில என்ன சார் சொல்றாங்க அப்படின்னா, நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு 600 பிளஸ் ஆர் மைனஸ் வேக்கன்ஸீஸ்ல ஆர்பிஐ அட்டெண்டன்ட்க்கு 600, 640 கிட்ட வரும். ஆர்பிஐ அசிஸ்டன்ட்க்கு ஒரு 500 கிட்ட வரும் அப்படின்ட்டு ஆகாஷ் ஜாதவ் சார் சொல்லியிருந்தாரு. அண்ட் சில சோர்சஸ் சொல்லியிருக்கு. அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம்ல, அதில ஆர்பிஐ அட்டெண்டன்ட் அப்படிங்கிறது கன்ஃபார்மா வரும்ன்றது ப்ரூஃப் ஆயிடுச்சு. இந்த ஜனவரி 3 வீக்ல நமக்கு நியூஸ் பேப்பர்ல ஷார்ட் நோட்டீஸ் வரும். எப்பவுமே ஒரு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி ரஃப்பா டோட்டல் வேக்கன்ஸீஸ் எவ்வளோ, எந்த டேட்ல எக்ஸாம் இருக்கும், என்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுன்ட்டு ஒரு சின்ன ஷார்ட் நோட்டீஸ் 1 பேஜ்ல நோட்டிஃபிகேஷனா விடுவாங்க. அது நியூஸ் பேப்பர்ல போடக்கூடிய ஆட். அது வந்து நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடியே வந்துரும். அது எப்போன்னா 3 வீக் ஆஃப் ஜனவரி. இதே மாதிரி நம்ம ஆர்பிஐ அசிஸ்டன்ட்க்கு வந்தா தான் ஷூரா ஆர்பிஐ அசிஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும். இன்னும் 1 ஆர் 2 வீக்ஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம். அப் டூ 28 டேஸ் வர டைம் இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி 28லேருந்து 30 டேஸ் அந்த பிட்வீன் டைம்க்குள்ள நோட்டிஃபிகேஷன் விட்டு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஆர்பிஐ அசிஸ்டன்ட்க்கு. ஸோ ஆர்பிஐ அசிஸ்டன்ட்க்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வெயிட் பண்ணி பார்ப்போம். வரும்னு நினைப்போம். ஸோ ப்ரிப்பரேஷனா முடிஞ்சு போயிடும். பட் அது டிலேய்டா வந்தா, இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம இம்ப்ரூவ் ஆகாதவங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். ஆனா நல்ல ஃபார்ம்ல இருக்கிறவங்களுக்கு இப்போ வந்தா பெட்டரா இருக்கும். ஸோ இந்த மாதிரி அப்டேட் வந்த உடனே நான் டெலகிராம் குரூப்ல அப்டேட் பண்ணிருவேன். நம்ம டிஎன் பேங்கர்ஸ் டெலகிராம் குரூப்ல. ஜாயின் பண்ணாம இருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த நோட்டீஸ் தமிழ்ல எந்த பேப்பர்ல வரும் அப்படின்னு பார்த்தா, தினத்தந்தியில வரும். இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்ல ஒவ்வொரு லாங்குவேஜ்ல எந்தெந்த பேப்பர்ல இந்த ஷார்ட் நோட்டீஸ் வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆட். ஷார்ட் நோட்டீஸ்ல ஒரு ஆடுக்கு ஒரு அஃபிஷியல் இந்த டெண்டர் விடுவாங்க. அதற்கான ஒரு அப்டேட் தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெப்சைட்ல அஃபிஷியல் வெப்சைட்ல தான் இருக்கு. ஓகேங்களா? ரைட். ஸோ நீங்க இன்னும் டிஎன் பேங்கர்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாரி எந்த ஒரு அப்டேட் கிடைச்சாலும் நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணிருவோம். அண்ட் நம்ம டெலகிராம் குரூப்லயும் அப்டேட் பண்ணிருவோம். டெலகிராம் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நெறைய பேருக்கு நம்ம சேனல ஷேர் பண்ணுங்க ஃபிரெண்ட்ஸ். பேங்க் எக்ஸாம் பிரிப்பரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.